ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் டெம்பரல் கிளாஸ் அப்படிங்கிறத லேர்ன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதை பற்றின ஒரு சில வீடியோஸ் முன்னாடி போட்டிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இதை நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா படிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் 2-3 விஷயத்தை சேர்த்து ஒரு கோர்வையை பேச முடியும். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். இப்போ நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெம்பரல் கிளாஸ். இந்த டெம்பரல் கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நேரடியாக சென்டென்சஸ் உள்ள வந்துட்டோம் அப்படின்னா நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. பாருங்கள் நண்பர்களே, 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்க, 2 ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. சரிங்களா? சரி பாருங்கள். என் அப்பா வரும்போது அவர் போனால். எவர்? வேறு ஒரு யாரோ பற்றி பேசுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃப்ரெண்டை பற்றி பேசுகிறோன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? எங்கள் அப்பா வரும்போது என் ஃப்ரெண்டு போனால் அது மரியாதை குறைவாக இருக்கும். அது அந்தளவுக்கு மரியாதை இருக்காது. எங்கள் அப்பா வர்ற வரைக்கும் இருந்துட்டு எங்கள் அப்பா வரும்பொழுது திருடம் மாதிரி அப்படியே பூந்து வெளியில் போனான்னா எங்கள் அப்பா தப்பாக தான் நினைப்பார். கண்டிப்பாக அது அவருக்கு மரியாதையே இருக்காது. வந்தப்போ அவர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஒரு 4-5 வார்த்தை பேசிட்டு கூட என்ன பண்ணலாம், போய்க்கலாம். இப்போ நல்லா கவனிக்கணும் நண்பர்களே, இங்கே ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் அர்த்தத்தை கொடுக்குது. அது மரியாதை குறைவாக இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் அர்த்தம் வருது. அது மெயின் கிளாஸ். மேலே இருக்க 2 பிரிவை பாருங்களேன். என் அப்பா வரும்போது அவர் போனால். அப்போ மேலே 2 பிரிவு இருக்குது. 2மே பார்த்தீங்கன்னா முழு அர்த்தத்தை கொடுக்கல. ஒன்று இன்னொன்றை சார்ந்து இருக்கிறது. எப்படி பாருங்க. என் அப்பா வரும் பொழுது அவர் போனால் அது மரியாதை குறைவாக இருக்கும். இதை விட்டுறலாம். என் அப்பா வரும்போது அது மரியாதை குறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு கேள்வி வருது, எது மரியாதை குறைவாக இருக்கும்? அவர் போனால் அது மரியாதை குறைவாக இருக்கும். அப்போ நல்லா கவனிக்கணும் நண்பர்களே, இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் ஆகட்டும், இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் ஆகட்டும் தனித்து முழு அர்த்தத்தையும் கொடுக்காது. இதற்கு கூட ஆட் பண்ணணும். அண்டு இதுவும் தனித்து மீனிங்கை கொடுக்காது, இதுவும் தனித்து மீனிங்கை கொடுக்காது. 2மே வேற வேற கிளாஸ். இது போது அப்படிங்கிற காலத்தை வைத்து முடியறதுனால இது வென் கிளாஸ். சரிங்களா? நமக்கு புரியுற மாதிரி நம்மளே ஒரு பேர் வச்சுக்கலாம். இது வென் கிளாஸ். போனா, வந்தா, நடந்தா அப்படின்னு நாம் நிபந்தனையின் அடிப்படையில் பேசுகிறோம். கண்டிஷனை போட்டு பேசுறதுனால இது இஃப் கிளாஸ். அப்போ நல்லா கவனிக்கணும் நண்பர்களே, எப்பெல்லாம் ஒரு சென்டென்ஸில் வந்தப்போ, போனப்போ, வந்தபோது, போன போது, நடந்த போது, இந்த மாதிரி போது போது போதுன்னு சவுண்டு வருதோ அங்கெல்லாமே வென் அப்படிங்கிற கிளாஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். அது நடந்தா, இது நடந்தா, பேனா கீழே விழுந்தா, சட்டை கருப்பு கலரில் இருந்தா, இன்றைக்கி அந்த பாடம் நடத்துனா, இந்த மாதிரி கண்டிஷனில் பேசுறது. அது நடந்தா, இது நடந்தா அப்படின்ட்டு. இது எல்லாமே இஃப்ல வரக்கூடியது. அப்போ இந்த 2 கண்டிஷன்ஸையுமே, அதாவது 2 கிளாஸையுமே நம்ம ஆட் பண்ணுறதை தான் டெம்பரல் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். வென் ஒரு கிளாஸு, இஃப் ஒரு கிளாஸு, 2த்தையும் சேர்க்குறோம், நமக்கு டெம்பரல் கிளாஸ் கிடச்சிருச்சு. அப்போது 2மே கம்ப்ளீட் ஆகாத சென்டென்ஸாக இருக்கிறதுனால 2த்தையும் ஒன்றா போட்டுட்டு அதற்கடுத்து இன்னொரு சென்டென்ஸை போட்டு முடிச்சு விட்டோம்னா வேலை முடிஞ்சுது. இதுதான் நம்ம ரியல் லைஃப்பில் பேசக்கூடிய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்படி தான் அதிகமாக பேசுவோம். ஆனால் இந்த ஸ்போக்கன் கிராமர் நல்லா கவனிக்கணும். ஸ்கூல் கிராமர் வேறு, ஸ்போக்கன் கிராமர் வேறு. ஸ்போக்கன் கிராமர்லாம் யார் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி அதை எவ்ரிடே என்ன பண்ணுறாங்க, அவங்களோட இதுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஈஸியாக இங்கிலீஷ் பேசிடுவாங்க. ஸ்கூல் டெக்ஸ்ட்டு அந்த கிராமர்லாம் ஸ்போக்கனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. மார்க் வேணால் வாங்கலாம் 100க்கு 100. ஸ்போக்கனுக்கு அது செட் ஆகாது. ஸ்போக்கனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அதை நம்ம லேர்ன் பண்ணணும். சரிங்களா? சரி கவனிங்க நண்பர்களே, இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என் அப்பா வரும்பொழுது எதில் இருக்குது? வெண்ணில் இருக்குது. அப்போ இந்த போதுங்கிற வார்த்தையை நம்ம முன்னாடி கொண்டு வந்துட்டு, ஓகே, பின்னாடி இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் என்னப்பா வரும் அப்படின்னு இருக்கு. இது என்ன டென்ஸு? ப்ரெசண்ட்டா, பாஸ்டா, ஃப்யூச்சரா? தெரியாது. அப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய மெயின் கிளாஸுக்கு வரணும் நண்பர்களே. பின்னாடி இருக்கக்கூடிய மெயின் கிளாஸ் என்ன? அது மரியாதை குறைவாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் அப்படி இருக்கும் அப்படின்னு ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் இல்லையா? ஒரு ஜென்ரல் ஐடியா, ஜென்ரல் ட்ரூத்தை பற்றி பேசுகிறோம். தம்பி அது அப்படி தான்ப்பா இருக்கும், இப்படி தான்ப்பா இருக்குன்னு ஒரு பொதுவான உண்மை பற்றி பேசுகிறோம்னா ஒன்று இது சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும். அப்போ நல்லா கவனிக்கணும் அன்பு சொந்தங்களே. என்னென்னா
இங்கே இருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் இல்லாட்டி ஃபியூச்சராக இருக்குன்னா முன்னாடி இருக்கக்கூடியது ரெண்டுமே ப்ரெசென்ட்டில் தான் நீங்கள் எழுதணும். புரியுதுங்களா? இப்போ இந்த சென்டென்ஸை பார்த்து தான் இது என்ன டென்ஸு இது என்ன டென்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது சிம்பிள் ப்ரெசென்ட் இல்லாட்டி ஃபியூச்சரில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வந்துடலாம். இதுவும் ப்ரெசென்ட் அதுவும் ப்ரெசென்ட். அப்போ ரெண்டுத்தையுமே நீங்கள் ப்ரெசென்ட்டில் எழுதும் பொழுது இந்த போது அப்படிங்கிற வார்த்தைக்கு வென் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுட்டு என் அப்பா வரும் அப்படிங்கிற வார்த்தையை ப்ரெசண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் பண்ணி என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு சென்டென்ஸ் சொல்லணும். என் அப்பா வரும், என் அப்பா வருகிறார் அப்படின்னு நீங்கள் கம்ப்ளீட் அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ் சொல்லணும். ஓகே, when my father comes. ஓகே, கம்மா கூட வேண்டாம். when my father comes, அவர் போனால், என் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம், என் ஃப்ரெண்டு போனா, அப்போ இங்கே எழுதலாம் இஃப் என் ஃப்ரெண்டு போகிறான்னு சொல்லணும். இஃப் மை ஃப்ரெண்ட் லீவ்ஸ். ஓகே, மை ஃப்ரெண்ட் லீவ்ஸ், இஃப் மை ஃப்ரெண்ட் லீவ்ஸ். when my father comes, if my friend leaves, அது மரியாதை குறைவாக இருக்கும். பாருங்க, இட் இஸ் disrespectful. It is disrespectful. when my father comes, if my friend leaves, it is disrespectful. ஜென்ரலான ஐடியா, ஜென்ரல் ட்ரூத். அதனால சிம்பிள் ப்ரெசன்ட் இல்லைப்பா அது அப்படி தான்ப்பா கண்டிப்பாக இருக்கும், ஃப்யூச்சரில் அது அப்படி தான் இருக்கும் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இட் வில் பி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் சொல்லிக்கலாம். பி வெர்பு போடணும். இட் வில் பி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல், ரெண்டுமே கரெக்ட். அப்போ இங்கே சிம்பிள் ப்ரெசண்ட்டு இல்லாட்டி ஃப்யூச்சர் இருக்குது. மேலே பாருங்கள் V1 V1. இதுதான் கான்செப்ட். ஒருவேளை இது கடந்த காலத்தில் நடந்துருந்துச்சுன்னா தயவு செய்து சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க. சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க. அதற்கு பதிலாக இங்கே பாருங்கள், இஃப் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, என்னை கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரே நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும், இஃப்பில் தான் ஆரம்பிக்கணும், வெண்ணில் ஆரம்பிக்காதீங்க. இஃப்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வென்னு, அதற்கடுத்து மெயின் கிளாஸ். இப்போ அப்படி ஆரம்பிக்கும் பொழுது என் அப்பா வந்தபோது அவர் போயிருந்தால், போயிருந்தால், வந்திருந்தால், சாப்பிட்டு இருந்தால், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்தால், அதாவது நடந்திருந்திருந்தால் அப்படின்னு தான் சொல்லுவோம் சரியான தமிழில். அது அந்த காலத்தில் அப்படி நடந்திருந்தா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இஃப் கூட பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அவர் போயிருந்தால், யார், என் நண்பர். இஃப் மை ஃப்ரெண்ட் ஹேட் லெஃப்ட், இப்படி தான் சொல்லணும். அப்போ இஃப் கூட வரக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் ஹேட் லெஃப்ட்டும் எப்போ, எங்கள் அப்பா வந்தப்போ. when my father கேம்னு சொன்னாலே போதும், அவ்வளோதான். அப்போ இஃப்பு கூட வரக்கூடிய அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட்லையும் வென்னு கூட வரக்கூடிய சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட்லையும் இருந்தால் போதும். அதற்கடுத்து வரக்கூடியது இட் வுட் ஹவ் பீன் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்னு சொல்லணும். ஏன்னா கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷன் நடந்திருந்தால் அதை தொடர்ந்து இன்னொன்று அப்படி நடந்திருக்கும். கடந்த கால ஒரு இமேஜினேஷன். அப்போது இட் would have been disrespectful. அவ்வளோதான். இட் would have been disrespectful. எங்கள் அப்பா வந்தப்போ அவன் போயிருந்தானா அது மரியாதை, கண்டிப்பாக மரியாதை குறைவாக தான் இருந்திருக்கும். அப்படி இருந்திருக்கும். அதனுடைய பாஸ்ட்டு ஸ்டேட்டஸை சொல்கிறோம், பாஸ்ட் நிலைமையை சொல்கிறோம். அதனால தான் பீன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஒருவேளை பாஸ்ட் ஆக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹேவுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா V3 போட்டிருக்கணும். அவர் போயிருந்திருப்பார், he would have gone, V3 வந்துடணும். இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். அப்போது நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. இஃப் அப்படிங்கிற வார்த்தை கூட நீங்கள் V1 போட்டுக்கலாம், அப்படியே வென் அப்படிங்கிற வார்த்தை கூட நீங்கள் V1 போட்டுக்கலாம். அதற்கடுத்து வரக்கூடிய மெயின் கிளாஸில் நீங்கள் ஒன்று V1 சொல்லிக்கலாம், இல்லாட்டி ஃப்யூச்சர்னு போட்டுறேன். அப்போ தான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்யூச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சர்னா வில் பி, வில்லு இதெல்லாம் வரும். பாஸ்ட்டுக்கு சொல்ல போனால் இஃப் அப்படிங்கிற சென்டென்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணணும், ஹேட் ப்ளஸ் V3 போடணும். அடுத்து வென்னு கூட என்ன பண்ணிக்கலாம், சிம்பிள் V2 யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கடுத்து வரக்கூடிய மெயின் கிளாஸில் நீங்கள் இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணணும், would have ப்ளஸ் V3 இல்லாட்டி பீன் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த ரெண்டு தான் ஃபார்முலா. இவ்வளோதான் கான்செப்ட்.
இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, டிலே எல்லாமே என்ன பண்ணிடலாம், நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட்டோட பார்த்துட்டு அப்புறம் பாஸ்ட்டுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸில் நம்ம ஒரு சில சென்டென்சஸ் எழுதி வச்சுருக்கோம். நான் பிஸியாக இருக்கும்போது நீ என்னை கூப்பிட்டா, அதாவது நீ எனக்கு கூப்பிட்டாலும் சரி, நீ என்னை கூப்பிட்டாலும் சரி, ரெண்டு ஒரே அர்த்தம் தான். தமிழில் வார்த்தைகள் வேறு வேறையாக இருக்குது, அதனால வேறு மீனிங் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். கரெக்டாக சொல்லப்போனால் நீ என்னை கூப்பிட்டாலிங்கிறதா கரெக்டு, நீ எனக்கு கூப்பிட்டா அப்படிங்கிறது நம்மளோட வழக்கு தமிழில் வந்தது. புரியுதுங்களா? ரைட். நீ என்னை கூப்பிட்டா என்னால் பேச முடியாது. இந்த மாதிரி கோர்வையாக நாம் நிறைய இடங்களில் பேசுறது வழக்கம். அப்போ அதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். டே, நான் பிஸியாக இருக்கும்போதெல்லாம் நீ எனக்கு கூப்பிட்டின்னு வச்சுக்கோ, என்னால் பேச முடியாது. நான் மீட்டிங்லலாம் இருக்கும்போது நீ எனக்கு கூப்பிட்டேன்னு என்னால் பேச முடியாது. ஆனால் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது கூப்பிட்டீங்கன்னா எப்படா என்னால் பேச முடியும்? என்னால் பேச முடியாது. இது எல்லாத்துக்குமே நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் இது தான். எழுதிடலாம் ஆன்சரை. வாங்க. நான் பிஸியாக இருக்கும்போது நீங்கள் என்னை கூப்பிட்டால் என்னால் பேச முடியாது. அப்போது இந்த இஃப் அப்படிங்கிற அந்த கிளாஸை தான் ஃபஸ்ட் எழுதணும். V1 பேச முடியாது, ஃப்யூச்சரில் வச்சுக்கலாம், மாடல்ஸ் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் என்னை கூப்பிட்டால் பாருங்கள், இஃப் யூ கால் மீ, நீங்கள் என்னை கூப்பிட்டா இஃப் யூ கால் மீ, நான் பிஸியாக இருக்கும் பொழுது when I am busy. ஓகே, V1 present. ஓகே, ரெண்டு ப்ரெசென்ட் தான். இஃப் யூ கால் மீ when I am busy, என்னால் பேச முடியாது. ரெண்டு வகை நீங்கள் சொல்லலாம். எப்படி? I can't speak இப்படி சொல்லலாம். ஓகே, இல்லாட்டி I will not be able to speak. ரெண்டுமே கரெக்டு தான். இப்படி நீங்கள் சொல்லலாம். ஓகே, I can't speak என்னால் பேச முடியாது, I will not be able to speak என்னால் பேச முடியாது. ரெண்டும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியமே. ஓகே, கவனிங்க. If you call me when I am busy, if you call me when I am busy, I cannot speak. If you call me when I am busy, I will not be able to speak. If you call me when I am busy, how can I answer you? How can I talk? அப்படியே கேள்வியாகவும் மாற்றலாம். புரியுதுங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் பேசி பழகணும் நண்பர்களே. அடுத்து பாருங்கள், மற்றவங்க சீரியஸாக இருக்கும்போது நாம் சிரித்தோம்னா அது ரொம்ப மோசமாக இருக்கும்டா, ரொம்ப மோசமாக தெரியும், ரொம்ப ரூடாக தெரியும். மற்றவங்க சீரியஸாக இருக்கும்போது நம்ம சிரித்தோம்னா, இளவு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அங்கே எல்லாருமே மன துக்கத்தில் தான் இருப்பாங்க, நம்ம அப்படி தான் இருக்கணும். அங்கே போயிட்டு நம்ம சம்மந்தம் இல்லாமல் சிரிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப கேவலமாக தெரியும், ரொம்ப மோசமாக தெரியும். புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்லணும்னா நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வேணும். பாருங்கள், நாம சிரிச்சா இஃப் வி லாஃப். ஓகே, எப்போ மற்றவங்க சீரியஸாக இருக்கும் பொழுது when others are serious. அவ்வளோதான். இஃப் வி லாஃப் when others are serious, if we laugh when others are serious, அது ரொம்ப மோசமாக தெரியும். பாருங்க, it looks rude. இல்லாட்டி it will look rude அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இது ஜென்ரல் ட்ரூத்தாக இருக்கிறதுனால it looks rudeன்னு சொல்லுங்க. ஓகே, பாருங்க, if we laugh when others are serious, it looks rude. If we laugh when others are serious, it looks rude. மழை பெய்யும் போது வெளியில் போனால் நீ நனைவ, இது ஜென்ரல் ட்ரூத்து. ஏன்னா மழை பெய்யும் போது வெளியில் போனால் நீ நனைஞ்சிருவடா சொல்லுவோம்ல. நீ வெளியே போனால், ஓகே, நீ வெளியே போனால், இஃப் யூ கோ அவுட், எப்போ? மழை வரும் பொழுது, when it rains. when rain comes சொல்லக்கூடாது, when it rains சொல்லுங்க, அதான் கரெக்ட். டம்மி சப்ஜெக்ட் போட்டு தான் சொல்லணும். இஃப் யூ கோ அவுட் when it rains, நீ நனைவாய். மழை பெய்யும் போது நம்ம வெளியில் போனால் நனைவோம் அப்படிங்கிறது ஜென்ரல் ட்ரூத்தாக கிடையாதா? அப்போ நீங்கள் ஜென்ரல் ட்ரூத்தை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா பாருங்கள், யூ கெட் வெட்டுன்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சிம்பிளாக வந்து நடக்க போகிற விஷயத்தை சொல்கிறீங்க அப்படின்னா யூ வில் கெட் வெட்டுன்னு சொல்லுங்கள். கரெக்டு தான் ரெண்டுமே. ஓகே, அது ஜென்ரல் ட்ரூத்தா இல்லை நடக்க போகிற விஷயமா அப்படிங்கிறத நீங்கள் தான் என்ன பண்ணிக்கணும், மைண்டுக்குள்ளே வச்சுக்கணும். அதை நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணிக்கணும், யாராலையும் சொல்ல முடியாது. தட்ஸ் அப் டு யூ, உங்களை பொறுத்தது. ஓகே,
If you go out when it rains. If you go out when it rains, you will get wet. If you go out when it rains, எப்படி? If you go out when it rains, you get wet. If you go out without umbrella when it rains, you get wet. கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. அடுத்து பாருங்க, அவர் அமைதியாக இருக்கும்போது, அப்படின்னா ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது அவரை போய் நீ கேட்டீங்கன்னா புரிகிற மாதிரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவர் அமைதியாக இருக்கும்போது, தனிமையாக இருக்கும்போது அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் நல்லா பேசுவாரா அப்படின்னா நிறைய டைம் சொல்லுவோம். அதுக்கு இதை யூஸ் பண்ணும். அவரை கேட்டால் பாருங்கள், இஃப் யூ கேட்டால்ங்கிறத விட அப்ரோச் ஹிம்னு சொல்லலாம். ஓகே, இஃப் யூ அப்ரோச் ஹிம், எப்போ அவர் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது, when he is relaxed. when he is relaxed, அவர் இந்த ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது, ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது நீ அவரை போய் அணுகினால், கேட்டால் நன்கு புரியும்படி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே, he will explain it very clearly. எதையோ பற்றி ரொம்ப கிளியராக சொல்லுவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, he will explain it very clearly. If you approach him when he is relaxed, if you approach him when he is relaxed, definitely he will explain it very clearly. Definitely he will explain it very clearly. புரியுதுங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் மைண்டுக்குள்ள வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே செட் ஆயிடும். அவ்வளோதான். கொஞ்சம் நாளைக்கு இது என்னவாக இருக்கும், புதுசு ஏதோ படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். புரிஞ்சுக்கலாம் நண்பர்களே? இப்போ இதெல்லாமே பாஸ்டில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரியே தான் கடை என்ன பண்ண போகிறோம், இப்போ நாம் இதை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். பாருங்கள், உன்னை நான் கேட்டப்போ நீ கொடுத்திருந்தால், உன்னை கேட்டப்போ நீ கொடுத்துருந்தா உனக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்கடா. நீ அவங்க கேட்டப்போ நீ எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணலை, அவங்க உங்கள்கிட்ட கேட்டப்பவே நீ கொடுத்துருந்தீங்கன்னா உனக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. அப்போது நீ கொடுத்திருந்தால், இஃப் யூ had given, அவ்வளோதான், past perfect. if you had given, எப்போ, உன்னை கேட்டப்போ. ஓகே, when they asked you, ரெண்டு கிளாஸும் முடிச்சதுக்கப்புறம் காமா போட்டுக்கலாம். if you had given when they asked you, யார் கேட்டா, அவங்க கேட்டாங்க. வென்னுக்கு அடுத்து V2, இஃப்க்கு அடுத்து past perfect. அவ்வளோதான். if you had given when they asked you, உனக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. they would have given you the opportunity. இல்லாட்டி சான்சஸ், எது வேணால் சொல்லிக்கலாம். ஓகே, பாருங்க, if you had given when they asked you, they would have given you the opportunity. If you had given when they asked you, they would have given you the opportunity. Okay, அடுத்து பாருங்க, விலை குறைஞ்சப்போ நாம் அதை வாங்கியிருந்தால், அதை செய்திருந்தால், விலை குறைஞ்சப்போ நாம் அதை வாங்கியிருந்தால் இன்னும் நம்ம பணக்காரங்க இருப்போம். நாம் அதை வாங்கியிருந்தால், if we had bought it, அவ்வளோதான். if we had bought it, நாம் அதை வாங்கியிருந்தால், எப்போ, விலை குறைஞ்சப்போ. அப்போ when விலை குறைந்ததுன்னு நீங்கள் சொல்லணும். when the price dropped. இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விலை குறைஞ்சிருச்சு, விலை குறையும், இப்போல்லாம் சொல்கிறதுக்கு ட்ராப் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, if we had bought it when the price dropped, நாம் பணக்காரர்கள் ஆகியிருப்போம். கடந்த கால இமேஜினேஷன், நாம் அந்த மாதிரி ஆகியிருப்போம். பாருங்க, we would have become rich. If we had bought it when the price dropped, we would have become rich. If we had bought it when the price dropped, we would have become rich. ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். சொன்னப்போ
யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அவன்னு வச்சுக்கலாம். அவன் உனக்கு சொன்னப்போ நீ கவனிச்சிருந்தா உனக்கு சந்தேகம் இருந்திருக்காது. அவன் சொன்னப்போ கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னாங்கல்ல, அப்போ அவன் சொன்னப்போ நீ ஒழுங்காக கவனிச்சிருந்தா உனக்கு சந்தேகம் இருந்திருக்காது. ஓகே, பாருங்க. இஃப் யூ ஹேட் பெய்ட் அட்டென்ஷன், இஃப் யூ ஹேட் பெய்ட் அட்டென்ஷன், ஓகே, பே அட்டென்ஷன் சொல்லுவாங்கல்ல, பாஸ்டில் சொல்லும்பொழுது பெய்ட் அட்டென்ஷன். இஃப் யூ ஹேட் பெய்ட் அட்டென்ஷன், அவர் சொன்னப்போ, அப்போது வென் ஹீ செட், when he explained, எப்படி வேணாலும் சொல்லுங்க, தப்பு இல்லை. ஓகே, இஃப் யூ ஹேட் பெய்ட் அட்டென்ஷன் when he said, உனக்கு சந்தேகம் இருந்திருக்காது. பாருங்க, யூ would கூட நாட்டு போட்டுக்கணும். ஓகே, யூ wouldn't have had doubts. நல்லா கவனிக்கணும். இந்த ஹேட் அப்படிங்கிறது கடந்த கால உடைமை பற்றி பேசுது. இது என்னதான் ஹேடாக வந்திருந்தாலும் இதனுடைய ரோல் இங்கே V3. இது பாஸ்ட் பர்ஃபெக்டாக சொல்லலை, V3 ஃபார்மை சொல்லுது. ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய தேர்ட் ஃபார்ம். இது இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு வரக்கூடிய வார்த்தை கிடையாது. அப்படி இருந்தால் நீங்கள் இந்த ஹேடுக்கு அடுத்து என்ன போட்டிருக்கணும்? V3 போட்டிருக்கணும். புரியுதுங்களா? ஆனால் இது ஹேடு கிடையாது. இதனுடைய யூசேஜ் இங்கே இதுவே ஒரு V3 தான். நம்ம இப்படி கான் சொல்கிறோம்ல, ஈட்டன் சொல்கிறோம்ல, ரிட்டன் சொல்கிறோம்ல, காட்டு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இதுவும் ஒரு வகையான ஹேட் அப்படிங்கிற V3. இது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கும், இல்லாட்டி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடந்த கால உடைமையை பற்றி பேசுது. புரியுதுங்களா நண்பர்களே? அதனால தான் இங்கே ஹேட் போட்டிருக்கோம். யூ வுட் நாட் ஹேவ் ஹேட் டவுட்ஸ், யூ வுட் நாட் ஹேவ் ஹேட் டவுட்ஸ். புரியுதுங்களா? ரைட். இப்போ சேர்த்து சொல்லும் பொழுது, இஃப் யூ ஹேட் பெய்ட் அட்டென்ஷன் வென் ஹீ எக்ஸ்பிளைன்ட், வென் ஹீ செட், யூ வுட் நாட் ஹேவ் ஹேட் டவுட்ஸ். சிம்பிள். நிறைய டைம் சொல்லி பார்க்கணும் இந்த மாதிரி சென்டென்சஸ். கடைசி, அங்கே வந்தப்போ, யார்? நாமன்னு வச்சுக்கலாம். ஓகே, நாங்கள் அங்கே வந்தப்போ எங்கள் கூட நீ வந்திருந்தா நீயும் அவரை பார்த்துருப்ப. நாங்கள் அங்கே வந்தப்போ நீ எங்கள் கூட வந்திருந்தா, பாருங்க, இஃப் யூ ஹேட் கம் வித் அஸ், அவ்வளோதான். இஃப் யூ ஹேட் கம் வித் அஸ் எப்போ? வென் வி அரைவ்ட் தேர், நாங்கள் அங்கே வந்தப்போ. ஓகே, இஃப் யூ ஹேட் கம் வித் அஸ் வென் வி அரைவ்ட் தேர், நீ அவரை பார்த்திருப்பாய். யூ would have seen him, எப்படி? இஃப் யூ ஹேட் கம் வித் அஸ், இஃப் யூ ஹேட் அக்கம்பனிட் அஸ், புரியுதுங்களா? இஃப் யூ ஹேட் அக்கம்பனிட் அஸ், இஃப் யூ ஹேட் ஜாயின்ட் அஸ், மாற்றுங்க, எப்படி மாற்றி போட்டாலும் மீனிங் வரும். இஃப் யூ ஹேட் கம் வித் அஸ் வென் வி அரைவ்ட் தேர், யூ would have seen him. நாங்கள் அங்கே வந்தப்பவே நீங்கள் கூட வந்திருந்தா நீ அவரை பார்த்துருப்ப அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீ அவரை பார்த்துருக்கலாம், யூ குட் ஹவ் சீன் ஹிம். புரியுதுங்களா? ஹேவ் ஃபேமிலியில் வரக்கூடிய எல்லாத்தையுமே நாம் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம், ப்ளேஸ் பண்ணலாம், மீனிங் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் கான்செப்ட், இதான் டெம்பரல் கிளாஸ். அப்போது வித்தியாசமான 2 கிளாஸஸை எப்படி ஒன்றா போட்டு இங்கிலீஷில் பேசுகிறது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோம். அப்படி பேசுனா தான் தமிழில் நம்ம எவ்வளோ வழக்கமாக சகஜமாக இயல்பாக பேசுகிறோமோ அதெல்லாமே இங்கிலீஷ்லேயும் அச்சீவ் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கேன், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான கான்செப்ட் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.